கச்சத்தீவு விஷயம் முதற்கொண்டு அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் அப்படி கேட்கும்போது நீங்க சூப்பர் கேள்வி ப்ரோ. அட்லீஸ்ட் நீங்க கேட்டீங்க கச்சத்தீவு மேட்டர்ல வரேன். கச்சத்தீவு மேட்டர் ஒரு பிரச்சனையே இல்ல ப்ரோ. சீரியஸா சொல்றேன், அசால்ட்டா சால்வ் பண்ணிடலாம். இங்க நம்ம ஒழுங்கா எடுக்காததுக்கு ரெண்டு விஷயம் சொல்றேன். 1974 பார்டர்ஸை பிரிக்கிறாங்க. இந்தியாவோட ஓரத்துல இருக்கிற பார்டர்ஸ் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அதுல பிரிச்சதான் கச்சத்தீவு. அதே மாதிரி நீங்க வந்து இதுக்கு போனீங்க வச்சுக்கோங்க, பங்களாதேஷ்க்கு வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் பிரிக்கும் போது தஹர்கிராம் அகர் போட்டா பங்களாதேஷ்னு ஒரு இடம். அந்த இடத்துக்கு டிங் பகான்ற வழியா தான் போகணும். அது வெஸ்ட் பெங்கால் வழியா போகணும். புரியுதுங்களா? போனாதான் பங்களாதேஷ் போட்டு ஈஸி ஷார்ட், இல்லைன்னா சுத்தி போகணும். அப்ப வந்து கேட்கறாங்க, ரொம்ப பெருசாலாம் கிடையாது, தீவுலாம் கூட இல்ல, வெறும் 176 மீட்டர் தான். 68 அடிக்கு 68 மீட்டருக்கு 68 175 into 65 மீட்டர்ஸ் தான் அந்த இடமே. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடம் என்ன. அப்போ சீஃப் மினிஸ்டரா இருந்த சித்தார்த் சங்கர் ராய் அப்படின்றவர் சண்டை போட்டு முடியாது, நான் ஒரு செட்டு ஒரு காணி நிலம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, சண்டை போட்டு முடியாதுன்னு இந்திரா காந்தி பீரியட். இந்திரா காந்தி அக்செப்டட், காங்கிரஸோட பீரியட். அவர் தான் சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? சித்தார்த் சங்கர் ராய்ன்றவர் அந்த இடத்துல ஒரு பிட், அந்த கிங் பகான்ற இடத்துல ஒரு பிட், ஒரு காணி நிலம் கூட கொடுக்க மாட்டேன், என் மண்ணுக்கு சொந்தம், என் நாட்டுக்கு சொந்தம் சொல்லிட்டு ஃபைட் பண்றாரு. இந்திரா காந்தி அக்செப்ட் பண்ணி நீங்க அப்படிதான் பண்ணணும்ன்றாங்க. இங்க என்ன பண்ணீங்க, ஒரு தீவிர தாள கொடுத்துட்டீங்க. இப்ப தீவோட பிரச்சனை தெரியுமா? எல்லை பார்டர் 74 போடும்போது அதாவது என்னன்னா, நீங்களும் வரலாம் நாங்களும் வரலாம் அப்படின்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க வரலாம் நாங்களும் வரலாம். என்ன சென்ஸ்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாங்க ஒரு 3 மாசம் நாங்க வருவோம், வந்துக்கலாம், போய்க்கலாம், செஞ்சுக்கலாம். அவங்க வருவாங்க போவாங்க. அதாவது மீன் பிடிக்கிற படகுகள் அந்த இடத்துல வர மாதிரி ஒரு இஷ்யூ கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துல அதை ஸ்ரீலங்கா என்ன பண்றான், தம் பக்கம் வசமாக்கிறதுக்கு தடை பண்றான். நாட் அலவுட் அப்படின்ட்டு. ஏன்டா நாட் அலவுட் இல்ல அப்படின்னா, அந்த இடம் 15 இருந்து 20 அடி தான் ஆழம் இருக்கும். பவளப்பாறைகள் அங்கதான் இனப்பெருக்கங்கள் இருக்கிறதுனால. சரிங்களா? ஆனா அது தள்ளிதான் இருக்கு. இது அதுல தள்ளி வருது, ரொம்ப பக்கத்துல கிடையாது, கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு 15 to 20 மீட்டர்ஸ் ஆழம் இருக்கிற ஒரு பே, ஒரு பார்க் பே மாதிரி இருக்கு. ஒரு பார்க்கிங் எப்படி பே இருக்கும் அந்த மாதிரி இடம் தான். சரிங்களா? அந்த இடத்துல வந்து பாட்டம் ட்ராலிங் ஒன்று இருக்கு. பாட்டம் ட்ராலிங்னா என்னன்னா, அடி இது வரைக்கும் கடல் வரைக்கும் போயிட்டு சின்ன சின்ன மீன்கள் இருக்குல்ல, அந்த துடுப்புன்னு போடுவாங்க. அந்த துடுப்புகள் போட்டு அதுல துடுப்புகள் அது கம்பி மாதிரி இருக்கும், பழைய மாதிரி கொக்கிகள், அதை போட்டு எடுக்கிறது. தட் இஸ் நாட் பேண்ட் இன் இந்தியா. நமக்கு நம்ம மீனவர்களுக்கு அதுக்கு அந்த வலை, அந்த இந்த வலை போட்டு எக்ஸாக்ட் டேர்ம்ஸ் அந்த வலையோட நேம் நமக்கு தெரியல. மேபி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கேட்டு சொல்றேன். அதுல இருந்து எடுப்பாங்க. அந்த தூண்டில் போட்டு வரைக்கும் உள்ள போய் எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இது. அது ஸ்ரீலங்கால தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அந்த பிஷிங் செய்யக்கூடாது ஸ்ரீலங்கால. இந்தியால செய்யலாம். அப்ப என்ன பண்றாங்க, காலங்காலமாக சின்ன போட், பெரிய போட் எடுத்துக்கிறவங்க எங்க போலாம்னா டீப் சி பிஷிங் போலாம். இவனால டீப் சி பிஷிங் போக முடியாது. அப்போ இந்த இஷ்யூ ஒன்று இருக்கு. அவன் தடை செஞ்சுட்டான். நம்ம பசங்க போய் எடுக்கும்போது நான் தடை செய்யப்பட்டு நீ பண்றேன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ரூல் இருக்குல்ல, எல்லை தாண்டிய ஒரு சட்டத்தை மீறான்னு சொல்லிட்டு போட் அபகரிக்கிறான், நம்ம மக்கள் அரெஸ்ட் பண்றான். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. புரியுதுங்களா? இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா we should have a trading treaty with ஸ்ரீலங்கா. ட்ரேடிங் ட்ரீட்டி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நாங்க தான் உங்களுக்கு வந்து கச்சத்தீவு மீட்டு கொடுத்தோம். ஒண்ணு இது பிஓகே, எல்ஓகே, எல்ஐகே அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம்ல, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், ஐஓகே இந்தியா ஆக்குபைட் காஷ்மீர், அதே மாதிரி சைனால இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த இடத்த காமன் பிளேஸா மாத்தணும். நானும் வந்துட்டு போவேன், நீயும் வந்துட்டு போ, 2 பேரும் போவோம் அப்படின்ற ஒரு தடை ஒரு காலத்துக்குள்ள வரணும். இதை தாண்டி